Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ரமேஷ், சேப்பாக்கத்தில் இரண்டாவது முறையாக உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடுகிறார். கடந்த 5 ஆண்டுகளில் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்ததாக மக்கள் சொல்றாங்க. அவர் 2021 எம்எல்ஏவாக இருந்தாலும் அவர் உடனடியாக அமைச்சராகவில்லை. ஓராண்டுகளுக்கு பிறகுதான் அவர் அமைச்சரானார். அமைச்சராகி ஓராண்டுக்கு பிறகுதான் அதுக்கப்புறமா தான் துணை முதலமைச்சரானால். இவர் துணை முதலமைச்சரான பிறகு பல்வேறு இங்க ஸ்டேடியங்களை கட்டி கொடுத்திருக்கிறார். பல்வேறு விதமான விளையாட்டு மைதானங்களை விளையாட்டுத்துறை அமைச்சர் என்பதால் அதெல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார். அதே போல மகளிர் உரிமை தொகை பலாயிரக்கணக்கான பெண்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இங்க மெரினா பீச் உள்ளிட்டவைகள் இருக்கின்றன. எனவே அந்த மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய இந்த வாழ்வாதாரத்தை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. குடிசை மாற்று வாரியம், அதாவது இங்க இருக்கக்கூடிய மக்கள் அதிக அளவிலான மக்கள் இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் இருக்கிறார்கள். எழிலகம் உள்ளிட்ட அரசு குடியிருப்புகள், சேப்பாக் PW ஹெட் குவார்டர்ஸ், தமிழகத்துடைய பல்வேறு எழிலகம் உள்ளிட்ட தமிழக அரசு துறைகளுடைய பல்வேறு நிறுவனங்களுடைய ஹெட் குவார்டர்ஸாக இந்த சேப்பாக்கம் ரிபப்ளிகன் இருக்கின்றது. இந்த நிலையில் அவருடைய செயல்பாடுகளை பொறுத்தவரை மைதானங்களை அதிக அளவில் கட்டி கொடுத்திருக்கிறார். அதே போன்று பல்வேறு விதமான இங்க இருக்கக்கூடியவர்களுக்கான கட்டிடங்கள் அதிக அளவில் கட்டப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இங்க பெரிய பிரச்சனையாக இருப்பது டிராபிக், குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் இருந்த இந்த மீசாபேட் மார்க்கெட்டு உள்ளிட்ட பெசன் சாலை உள்ளிட்ட சாலைகள்லாம், பாரதி சாலை உள்ளிட்ட சாலைகள்லாம் பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து தங்கக்கூடியவர்கள். சேப்பாக்கம் மைதானம் இங்கே இருக்கின்றது. இது போன்ற சென்னை பத்திரிகையாளர் மன்றம், கலைவாணர் அரங்கம் போன்ற பல்வேறு அரசு நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய இடமாகவும் இருக்கின்றது. எனவே இங்க பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் என்று சொல்லக்கூடிய நாள்தோறும் இங்க தங்கி மேன்ஷன்ல தங்கி விலைக்கு செல்லக்கூடியவர்களும் அதிகமா இருக்கிறார்கள். குறிப்பாக நினைவிடங்கள், கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா, அதே போல அண்ணாவுடைய நினைவிடம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இந்த சேப்பாக்கம் ரிபப்ளிகன் இருக்கிறது. எனவே இந்த ஒரு மைய பகுதியாக 2006 பாத்தீங்கன்னா 2006 கலைஞர் கருணாநிதி இந்த தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தார். எனவே தாத்தாவுக்கு பிறகு பேரன் இந்த தொகுதியில் இருக்கின்றார். ஆனால் மு.க. ஸ்டாலின் இந்த தொகுதியில் போட்டியிடவில்லை என்பதையும் நம்ம பொறுத்திருந்து இந்த விஷயத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே இவருக்கான ஓட்டர்ஸும் தொகுதி இந்த SIRக்கு பிறகு ஓட்டர்ஸும் இந்த பகுதியில் குறைஞ்சிருக்கிறார்கள். 2 லட்சமாக ஓட்டு என்பது குறைந்திருக்கிறது. எனவே இதையெல்லாம் அவர் எப்படி சமாளித்து, குறிப்பாக விசில் சின்னம் போட்டியிருக்கிறது. நேரடியாக கடந்த முறை பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த இடத்தை கொடுத்தார்கள். ஆனால் இந்த முறை நேரடியாகவே ஆதி ராஜாராம் என்று சொல்லக்கூடிய மாவட்ட செயலாளரை களம் காண்பதால் ஒரு கடுமையான போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கே பல கவுன்சிலர்கள் குறிப்பாக சரிவர செயல்படவில்லை என்று அதிமுக சார்பில் புகார்கள் சொல்லப்படுகிறது. இங்கே பாத்தீங்கன்னா என்று சொன்னால் மாநகராட்சி சார்பாக பல்வேறு திட்டங்களை குறிப்பாக கல்யாண மண்டபம், நூலகங்கள் போன்றவற்றை உதயநிதி ஸ்டாலின் கட்டி கொடுத்திருக்கிறார் என்று திமுக சார்பில் சொல்கிறார்கள். புதிதாக வந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கடுமையான பிரச்சாரத்தை முன்வைக்கிறார்கள். அதே போன்று தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேட்பாளர் யார் என்று சொன்னால் செல்வம். அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் பொதுச் செயலாளராக கடந்த மாதம் வரை இருந்தார். அவர் குறிப்பாக விஜயை நேரில் சந்தித்து பார்த்ததால் அவர் கட்சியிலிருந்து நீக்கினார்கள். எனவே அவர் உடனடியாக காங்கிரஸ் கட்சியுடைய இங்கு விலகி தற்போது தாவேகாவுடைய வேட்பாளராக காங்கிரஸ் முகம் அவருக்கு இந்த பகுதியைச் சேர்ந்தவர். எனவே அவரும் வாக்குகளை பிரிப்பார் என்று சொல்லப்படுகிறது. வணிகர்கள் நிறைந்த ஒரு பகுதியாக இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி இருக்கிறது. குறிப்பாக 2 முறை கலைஞர் கருணாநிதி இங்கு வெற்றி பெற்று முதலமைச்சராகி இருக்கிறார். எனவே இது ஒரு ஸ்டார் தொகுதியாக இங்கே போட்டியிட்டால் முதலமைச்சர் ஆகலாம் என்ற ஒரு கருத்து கூட திமுகவில் நிலவுகிறது. எனவே உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கிறது. அவருடைய அபிடவிட்டில், குறிப்பாக பிரமாண பத்திரத்தில் என்னவெல்லாம் இருக்கும் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல இங்க பாத்தீங்கன்னா சொன்னால் NR இளங்கோ அவருடைய அபிடவிட், அதாவது அந்த என்னென்னலாம் வேட்புமனுவில் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். 5 பேருக்கு மட்டுமே உள்ளே அனுமதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த முறை அவர் வேட்புமனு தாக்கல் செய்த போது தனக்கு குறிப்பாக அதிநவீன கார்கள் தன்னிடம் இருப்பதாக அவர் சொல்லியிருந்தார். இப்போது அந்த கார்கள் பற்றிய விவரம் எல்லாம் இருக்குமா என்று தெரியவில்லை. தங்க நகை எவ்வளவு இருக்கிறது என்ற விவரத்தையும் சொத்து மதிப்பில் அவர் காட்ட வேண்டும். எனவே இதையெல்லாம் கூட இன்றைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கார்கள். குறிப்பாக 5 பேருக்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதியுடைய குறிப்பாக உதயநிதியுடைய வாக்கு இங்கே கிடையாது. அவருடைய வாக்கு மயிலாப்பூர் தொகுதியில் இருக்கிறது. அவருடைய ஓட்டர் ஐடி டீட்டெயில் நம்ம எடுத்து பார்க்கும்போது அவருடைய வாக்கு மயிலாப்பூர் தொகுதி செனடாப் சாலையில் முதலமைச்சருடன் அவர் வசித்து வருகிறார். எனவே அவருக்கு இங்கு வாக்கு கிடையாது. இருந்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர் அவருக்கு கையெழுத்து போட்டிருக்கிறார். அவருடைய கல்வி சான்றிதழை பொறுத்தவரை லயோலா கல்லூரியில் படித்திருக்கிறார், பட்டம் படித்திருக்கிறார். அந்த விவரத்தையும் அவர் குறிப்பிட வேண்டும். அதே போல மனைவி, மகன், மகள் உள்ளிட்டோருடைய விவரமும் அவர்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய சொத்து விவரத்தையும் இதில் காட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கார்த்திகா.
ரமேஷ், இன்னும் சற்று நேரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனுவினை தாக்கல் செய்ய இருக்கிறார். இவ்வளவு நேரம் வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். தற்பொழுது இறங்கி பெரும் கூட்டத்தோடு அவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் எவ்வளவு நேரத்தில் அவர் வேட்புமனுவினை தாக்கல் செய்ய இருக்கிறார்? இந்த பெசன் சாலை என்பது கடற்கரையை ஒட்டிய ஒரு பகுதி. இந்த சாலையிலிருந்து இன்னமும் ஒரு 50 மீட்டரில் அவர் இந்த பகுதி முழுவதுமே தற்போது டிராபிக் நிறுத்தப்பட்டு உதயநிதி ஸ்டாலின் வருவதற்காக விடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தொகுதியை பொறுத்தவரை நீங்கள் சொன்னது போல மொத்த வாக்காளர்களை பொறுத்தவரை ஆண்கள் குறிப்பாக 79,000 பேரும், பெண்கள் 84,000 பேரும், 1,63,000 பேராக வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. கடந்த முறை விட கிட்டத்தட்ட ஒரு 40,000 வாக்குகள் குறைந்த ஒரு தொகுதியாக இந்த தொகுதி மாறி இருக்கிறது. எஸ்ஐஆருக்கு பிறகு 40,000 பேரை இழந்திருக்கிறது இந்த தொகுதி. 1,63,000 வாக்கில் குறிப்பாக 70,000 வாக்குகளை பெற்றாலே வெற்றி பெற்று விடலாம். எனவே அந்த 70,000 வாக்குகளை யார் பெறுகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது. சென்னையிலே வாக்காளர்கள் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளில் இந்த தொகுதியும் ஒன்று. கொளத்தூர் தொகுதியில் 2,07,000 பேரும், அதே போல இந்த தொகுதியில் 1,63,000 பேரும், அதே போல சேகர்பாபு நிற்கக்கூடிய துறைமுகம் தொகுதியில் 1,07,000 பேர் என்று மிகவும் குறைவாக வாக்காளர்களை கொண்ட ஒரு தொகுதியாக இருக்கின்றது துறைமுகம் தொகுதி. குறிப்பாக அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோரும் இந்த தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் எக்மோர்ல பாத்தீங்கன்னா 1,34,000 வாக்குகள் இருக்கின்றன. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அதிக அளவில் இங்கே பாத்தீங்கன்னா ரம்ஜான் காலங்கள்ல இங்க முழுவதுமாகவே மசூதிகள் நிறைந்த பகுதி. ஆற்காடு நவாப் என்று சொல்லக்கூடிய நவாப்புடைய கோட்டைகள், காயிதே மில்லத்துடைய நினைவிடம் இருக்கிறது. தலைவர்கள் குறிப்பாக மெரினா பீச்ல நாள்தோறும் கடை நடத்தி பிழைக்கக்கூடியவர்கள், நாள்தோறும் கடை மூலியமாக கிடைக்கக்கூடியவர்கள், தினசரி கூலி தொழிலாளிகள், குறிப்பாக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தை சேர்ந்த ஏழைகள் நிறைந்த ஒரு பகுதியாக இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி இருக்கிறது. இந்த தொகுதியை அவர் விரும்பி பெற்றிருக்கிறார். என்னுடைய பிள்ளை போன்று இந்த தொகுதியை நான் வளர்த்து வருகிறேன் என்று சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்னார். அந்த அளவிற்கு சட்டமன்றத்தில் பல்வேறு காலகட்டத்தில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணிக்கான பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளையும் அவர் கொடுத்திருக்கிறார். இந்த பகுதியில் இவருக்காக சிற்றரசு போன்ற மாவட்ட செயலாளர்கள், அதே போல கட்சியில் இருக்கக்கூடிய மதன் மோகன் உள்ளிட்டோர், துணை மேயர் போன்றவர்களும், மேயர் பிரியா போன்றவர்களும் இந்த தொகுதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பணியாற்றினார்கள். கல்யாண மண்டபங்கள் கட்டி கொடுத்திருக்கிறார். அதே போல சமுதாய நலக்கூடங்களை கட்டி கொடுத்திருக்கிறார். குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகைகளை அதிகம் கொடுத்திருக்கிறார். தற்போது தன்னுடைய ஆவணங்களுடன் வேட்புமனு, குறிப்பாக தேர்தல் நடத்தும் அதிகாரி சுகந்தி அலுவலகத்திற்கு நேரடியாக வந்திருக்கிறார். ஒரு சில ஊடகங்களுக்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5 பேர் மட்டுமே கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுடன் வந்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள், அதே போல திமுகவுடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய தேமுதிக, காங்கிரஸ், குறிப்பாக காங்கிரஸ் உடைய தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி பவனே சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தான் வருகிறது. அதே போல கார்களுக்கு உதிரி பாகங்கள் கொடுக்கக்கூடிய எல்பி ரோடு அதுவும் இங்கே வருகிறது. எக்ஸ்பிரஸ் அவென்யூ உள்ளிட்ட மால்களும் இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தான் வருகிறது. எனவே அவர் இந்த முறை வெற்றி பெற்றால் அவர் மீண்டும் துணை முதலமைச்சர் ஆகுவாரா அல்லது வேறு ஏதோ முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்படுமா? கடந்த முறை விளையாட்டுத்துறை மந்திரியாக இருந்தார். இந்த முறை கூடுதலாக வேறு எதுவும் துறைகள் கொடுக்கப்படுமா? சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை என்ற ஒரு துறையையும் உதயநிதி கையில் வைத்திருந்தார். எனவே அவருடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ஆதிராஜாராமும் சாதாரணமாக வெற்றி பெற்று விட முடியாது. ஆதிராஜாராம் ஸ்டாலினுக்கே டப்பு கொடுத்தவர். ஸ்டாலின் ஆதிராஜாராமுடைய வருகை காரணமாக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதனால்தான் அவர் கொளத்தூர் தொகுதிக்கு சென்றார் 2011 என்று சொல்லப்படுவது ஒன்று. அந்த அளவுக்கு ஆதிராஜாராம் கடுமையான போட்டியை ஸ்டாலினுக்கு கொடுத்தார். ஒரு காலத்தில் தந்தையை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் தற்போது அவருடைய மகனையும் எதிர்த்து போட்டியிடுகிறார் என்பது தேர்தல் கால வரலாறாக இருக்கிறது. எனவே சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியை பொறுத்தவரை திமுகவினுடைய முக்கியமான தலகர்த்தர்கள் நின்ற ஒரு தொகுதியாக இருக்கிறது. அண்ணாவும் ஒரு காலத்தில் இந்த தொகுதியில் நின்றார் என்று சொல்லப்படுவது உண்டு. எனவே முக்கியமான தலைவர்கள் நின்ற ஒரு தொகுதியாக இந்த சேப்பாக்கம் தொகுதி இருக்கின்றது. ஆயிரம் விளக்கு உசேன் அவரும் இந்த பகுதியில் வீடு இருக்கின்றது. குறிப்பாக அரசு குடியிருப்புகள், குறிப்பாக பல அரசு குடியிருப்புகள் நிறைந்த ரமேஷ், சேப்பாக்கத்தில் 2வது முறையாக களமிறங்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய வேட்பு மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 2வது முறையாக களமிறங்குகிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இதற்கான வேட்பு மனுவினை அவர் தாக்கல் செய்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். சாலை வலமாக தொண்டர்கள் புடை சூழ வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது தேர்தல் அதிகாரியை சந்தித்து வேட்புமனுவினை தாக்கல் செய்யக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம்.
2026 சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் களமிறங்குகிறார். அதற்கான வேட்புமனுவினை தாக்கல் செய்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய வேட்புமனுவினை தாக்கல் செய்திருக்கிறார். தேர்தல் நடத்தும் அலுவலர் சுகந்தியிடம் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இந்த காட்சிகளை பார்க்கிறோம். கட்சி நிர்வாகிகளோடு ஜீப்பில் பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இந்த காட்சிகளை பார்க்கிறோம். முன்னதாக ஜீப்பில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு பேரணியாக வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் நடத்தும் அலுவலர் சுகந்தியிடம் தனது வேட்பு மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.